பார்க்கிங் லவ் டுடே நான் ஆக்சுவலி பேரலாக பண்ண ப்ராஜெக்ட். நான் பார்க்கிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கனால ஒரு பாயிண்டில் நான் நிறைய ட்ரை பண்ணேன். என்னால் அது ரொம்ப ஒரு பயங்கர காம்படிஷன் இருந்தது. நம்மளால் இதுக்கப்புறம் முடியுமா அந்த பாயிண்ட் வந்துருச்சு. ஒரு ஸ்டீரியோ டைப் வந்துடுது, நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள் வருவீங்க. அது பிரேக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிரதீப் சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் பிரார்த்தனா. ஹார்ட் ஒர்க்கிங் நான் சொன்ன மாதிரி எல்லா பாசிபிள் வேஸும் நான் ட்ரை பண்ணுவேன். நான் டயர்டே ஆக மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சது தான். எனக்கு கேரக்டர் இல்லைனா கூட நான் போயிட்டு அங்கே ஆடிஷன் கொடுத்துட்டு வருவேன். எடுத்துக்கோங்க, தெரிஞ்சு எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்னோட ஆடிஷன் ஒன்று இருக்கும். 40 ஆடிஷன்ஸ் பண்ணியிருப்பேன். நான் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், இன்க்ளூடிங் ஆட்ஸ் எல்லாமே. நம்ம ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம நல்லா இல்லை, நம்ம நடிக்கலன்னா இல்லை, டேரக்டருக்கு ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும், பட் இது அந்த கேரக்டரில் உட்கார மாட்டா அப்படின்னு. நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு மலையாளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் யூ ஹேவ் லைக் கர்லி ஹேர். அந்த சென்னை தான், இங்கே தான் படித்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். அம்மா அப்பாவும் சென்னை தான். நான் மார்க் சென்னை, தமிழ். லக்கி சாம். எஸ், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது தான் அந்த ஒரு ரஷ் ஒன்று இருக்கும் எப்போவுமே நம்ம கேட்கும் போது, இந்த கேரக்டர் நம்மளால பண்ண முடியும். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Let's go holidays. Travel beyond boundaries. மஹல்லா ஜமாத் மாநில மாநாடு கும்பகோணம். சிறப்புரை முதல்வர் மு க ஸ்டாலின். நாள் 28 ஜனவரி 2026. நேரம் மாலை 4 மணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து பிரார்த்தனா. அவங்க கிடைக்க மாட்டாங்களான்னு எல்லா பசங்களும் பண்ணாங்க. பிரார்த்தனா கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டேன்ல. பீப்புள் பயங்கரமா வந்து உங்களை இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அதுதான் சொல்லணும். அதுக்கும் மேலே வார்த்தை இருந்தால் அதுவும் நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஒரு பார்க்கிங்க்கு அப்புறம் 2 years கேப். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் அந்த இதுவே நான் பார்க்கல. ஆனால் அந்த கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறதோ சரி, அந்த அவங்களோட வெரி ஹாப்பியாக திருப்பியும் லவ் டுடே, பார்க்கிங், அந்த ஓல்ட் மெமரிஸ் பற்றி பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை வந்து பொறுத்த வரைக்கும் பொங்கல் ஹிட்டே இந்த படம் தான். அந்த மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. எனக்கு கோல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கு. நல்லா காக்கா பொடி என்ன பிடிச்சாலும் அங்கே ஒன்றும் மசிய போகிறதில்ல. பொங்கலுக்கு வந்து பயங்கர ஹிட்டான படம்னா அந்த டிடிடி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் அதில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? அண்ட் லீடாக பண்ணது எப்படி இருக்குது? அதே தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லீடா. அண்ட் அது வந்து டிடிடியில் இருக்கிறது. இப்போ இந்த பொங்கல் அதுவும் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுலாம் வந்துட்டு அது ஒரு மேஜிக். நாங்கள் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. Jan 30th தான் வர மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி அக்டோபர் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்படியே தள்ளி Jan 30th ஒரு நல்ல டேட் கிடச்சிது. திடீர்னு 5 daysக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கால் வந்து, நம்ம வந்து 15 days நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம தேட்டர் விசிட் இனிமேல் போயிட்டு ஒரு இடத்துல ப்ரொமோட் பண்ணி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கணும் ப்ரொமோஷன். ஏன்னா அது வரைக்கும் இப்படி ஒரு படம் வருதுன்னு யாருக்குமே தெரில. ஸோ அந்த 15 days தான் எங்கள் மைண்டில் இருந்தது. டக்குன்னு 5 daysக்கு முன்னாடி பொங்கல் நல்ல டேட் கிடச்சிருக்கு, பொங்கல் ரிலீஸ் வரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த 50 days பிளான் அந்த 5 daysல வந்துட்டு எங்களுக்கே அது ரொம்ப நடக்குதா அந்த மாதிரி தான் இருந்தது. அது 5 days எப்படியோ எனக்கு தெரிஞ்ச எங்கள் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சாருக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் அவர் இல்லைன்னா இவ்வளோ ஒரு இடத்துல இது இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அசோசியேட் ப்ரொடியூசர் முத்துனா அவர் எல்லாருமே உள்ளே இருந்து அது பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த 5 days நீங்கள் நினச்சி, ஏன்னா அந்த 5 daysக்கு முன்னாடி கூட வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த 5 daysல தான் தெரிஞ்சுது. அண்ட் பொங்கலுக்கு அப்போ அப்படியே அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டான்ஸு, அந்த இதெல்லாம் வந்து எனக்கு அது நான் தான் அங்கே சொல்லியிருந்தேன். நான் இங்கே வந்து பொங்கல் அப்போ நான் எல்லா ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துருக்கேன். பட் என்னோட பேனர் விட்டு நிற்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொங்கல் தீபாவளியாக இருக்கட்டும், அந்த செலிப்ரேஷன் வந்து லைக் தமிழ் பீப்புளுக்கு அப்போ கிடைக்கிற ஒரு பெரிய லீவுன்றதுனால, ஸோ அதில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. அதில் உங்களோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அண்ட் அன்னைக்கு உங்களை பயங்கரமாக வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணாங்க. லைக் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க. நான் எல்லோ சாரீலாம் போட்டுட்டு, ஹாஃப் சாரீலாம் போட்டுட்டு. ஸோ நான் அது எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமாங்க அதை மெயின்டைன் பண்ணேன். அப்படியே ஏன்னா எனக்கு வந்து க்ரௌட் வருவாங்கன்னு தெரியும், ஆனால் வந்து ஒரு கரடு முரடான ஒரு க்ரௌட் வருவாங்கன்னு தெரியாது. இப்படி இங்கே இழுக்கிறாங்க அங்கே இழுக்கிறாங்க. ஸோ சரி நம்ம போவோம், எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவும் உள்ளே போய் நம்ம படம் பார்ப்போம். அப்போ மட்டும் அந்த சாரி போட்டுட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் அது இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் இருக்கும். மாட்டு வண்டி மாதிரிலாம் ஏற்றிடுவாங்க. நான் எப்படி ஏற போகிறேன் இதை வச்சுட்டு பயங்கரமாக இருந்தது. அது
அது ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்திருக்குல்ல உங்களுக்கு. ஏன்னா நீங்க இது வரைக்கும் மற்ற ஆக்டர்ஸ்க்கு இதை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த மொமெண்ட்ல இருக்கிறது, உங்களை இவ்வளோ பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்றது, ஒரு பொங்கல் ரிலீஸ் வந்து நம்மளோட படம் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்குல்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? நான் சொன்ன மேஜிக் தான். எனக்கு வந்து என்ன நடக்குது, எனக்கும் சரி, நிதிஷ் இருந்தார்ல டிரெக்டர், அவருக்கு வந்து இப்படிதான் நீங்க தமிழ் பீப்புள் ரிசீவ் பண்ணுவீங்களா, அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க வந்துட்டு அவர் இது பார்த்தது இல்ல, மலையாளம் இது அவர் பார்த்தது இல்ல. ரொம்ப சைலண்டா அவங்க வந்து இன்னும் இங்க இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு, இந்த சைடு டக்குன்னு பேப்பர் வெடியுது, இந்த சைடு வந்து டக்கு இங்கேன்னு கத்துறாங்க. ஸோ எல்லாருமே எங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் ஆடியன்ஸுமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் வந்து உங்களுக்காக ஒரு சில மீம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து நீங்க பார்த்து நீங்க என்னன்றது ரியாக்ட் பண்ணா போதும். ஓகே, ஃபோனிங்க ஃபர்ஸ்ட் ஒன் நினைச்சது லக்கி சாம். எஸ், நீங்க வந்து லவ் டுடேல ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆச்சு அதுல பயங்கரமா. அதுக்கு அடுத்து வந்து பார்க்கிங், அது நேஷனல் அவார்ட். அண்ட் வந்து இப்போ வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஜீவா சாரோட கம்பேக்கே வந்து நீங்க தான். ஸோ நீங்க வந்து பயங்கரமான ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்தது? எனக்கு வந்து இது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகிறேன். இதுக்கப்புறம் நான் ரொம்ப பார்த்து எடுக்கணும். இதுதான் உண்மை. எனக்கு இப்போ நான் இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு பிடிச்சது ஒரு ரோல், நான் அதுக்கு போகிறேன். இப்போவும் அப்படிதான் இருக்க போகுது. எனக்கு ஒரு ரோல் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சதுன்னா அந்த ஒரு ரஷ் ஒன்று இருக்கும் எப்போவுமே. நம்ம கேட்கும் போது இந்த கேரக்டர் நம்மளால் பண்ண முடியும், நம்ம கனெக்ட் ஆகிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நம்ம ஒரு ரோல் பண்ண போது. அது இப்போவும் இருக்குது. பட் இன்னும் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வருது. ஸோ இவ்வளோதான் இருக்குது எனக்கு. இன்னும் இதை பார்த்து நான் ஹாப்பியானா நைஸ் அப்படின்னு இருக்கா. ஐயோ இதுக்கப்புறம் பார்த்து எடுக்கணுமே, அந்த இது எனக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தெரியும் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்றது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டிரான்சிஷன், ஒரு கேரக்டர் ரோல்லேருந்து நம்ம ஒரு லீடாக பண்ணுறோம் அப்படின்றப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப நான் கரெக்டான ஒரு ட்ராக்ல இருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்துட்டு நான் பார்க்கிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னால ஒரு பாயிண்டில் நான் நிறைய ட்ரை பண்ணேன். என்னால் அது ரொம்ப ஒரு பயங்கர காம்படிஷன் இருந்தது. நம்மளால இதுக்கப்புறம் முடியுமா அந்த பாயிண்ட் வந்துருச்சு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிவ் அப் பண்ணுற ஒரு பர்சனான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கும்னா நான் எல்லா வேஸும் நான் அதை பார்ப்பேன். நீங்கள் எல்லா இன்டர்வியூவில் என்னை கேட்டிருப்பாங்க நீங்கள் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு. நான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கதை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இங்கே ஒரு இன்டர்வியூ ஆஃபீஸில் ஆடிஷன் போயிருப்பேன். நான் ஆங்கரிங் பண்ணால் நம்ம வந்து அங்கேருந்து வரலாம் அப்படி எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மீடியா லைன்ல எனக்கு மீடியாவே ரொம்ப பிடிக்கும். ஓகே, இஃப் நாட் ஃப்ரண்ட் எண்ட் நான் பேக் எண்ட்ல அட்லீஸ்ட் இருந்திருப்பேன். ஸோ அதால நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி இருக்க போது ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு டயர்ட்னு இல்லை, ஓகே நம்ம ஹாப்பி ஆகிடுவோம், நம்ம 2 ப்ராஜெக்ட் பண்ணோம், சினிமா என்னன்னு பார்த்துட்டோம், அதில் வந்து நம்மளுக்கு ஃபேமும் கிடச்சிருக்கு, போதும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். அந்த பாயிண்ட் தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம். அந்த ஃபேஸ் வந்து நான் ரொம்ப ஈஸியாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எனக்கு அது அந்த என்னன்னே தெரியாமல் ஒரு திணறல் இருக்கும். அந்த திணறல் நான் ஃபீல் பண்ணேன். அப்போதான் எனக்கு த்ரிபிள் வந்து எனக்கு எப்படி அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பட் நான் என் டிரெக்டர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நின்னாராம், எனக்கு தமிழ் பொண்ணு வேணும். நிஜமாவா? நான் அவர்கிட்ட அங்கே போய் கேட்டேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க, இல்லை இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்போ இல்லை எனக்கு இதெல்லாம் ஃபேம் கம்மியாயிடுச்சு. ஆமா, பிரேக்ல ஆஃப்டர் பார்க்கிங் அவர் சொன்னா இல்ல நான் பார்க்கிங்ல வந்து நீங்க அழுதது அப்பவே அவங்க பிரார்த்தனா சொல்ல போது ஓகே பார்க்கிங்ல அந்த அழுத சீன் எனக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ அவர் தமிழ் பொண்ணு வேணும்னு வந்து நின்னதெல்லாம் வந்து எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி சடனா டக்குன்னு எல்லாமே யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு. கிவ் அப் பண்ணி போது அது எனக்கு பிடிச்சி இழுத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆனால் ஆப்வியஸ்லி யோசிச்சிருப்பீங்களே ஆஃப்டர் பார்க்கிங், ஏன்னா அது பயங்கர ரெகக்னைஸ் ஆன ஒரு படம், நேஷனல் அவார்ட் வாங்கின ஒரு படம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆப்வியஸ்லி நினச்சிருப்பீங்கல்ல, நமக்கான ஒரு லைம் லைட் கிடச்சிருக்கு, நம்ம பயங்கரமாக இல்லை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றப்போம். ஆனால் அது கிடைக்கலையோன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கா? வருத்தம் தாண்டி நான் யோசிக்கல, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். எனக்கு கிடைச்சது எல்லாமே என்னால் அது இல்லை, ப்ராப்ளம்ஸால் போயிருக்கு. பட் யா நம்ம லவ் டுடேக்கு அப்புறமே எனக்கு வந்து கிடைச்சது பார்க்கிங். லவ் டுடே நான் ஆக்சுவலி பேரலாக பண்ண ப்ராஜெக்ட். நான் லவ் டுடே பண்ணி முடிக்க போதே நான் பார்க்கிங் சைன் பண்ணிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு சைன் பண்ண ப்ராஜெக்ட் எனக்கு ப்ராப்பராக ஒன்று அமையல சொல்லலாம். பட் அந்த கேப் நான் தேடிட்டே தான் இருந்தேன். ஏன்னா சில ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு அதில் நம்ம செட் ஆக மாட்டோம். நம்ம அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் எனக்கு ஒரு வாட்டி 2-3 வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரியும், ஓகே இது நம்மளால புல் ஆஃப் பண்ண முடியாது. ஆனால் பட் இல்லை லேட்டர் ட்ரிபிள் மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சு. லவ் டுடே பற்றி பேசணும்னா பிரதீப் சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் பிரார்த்தனா. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த ஒரு ரோலுக்காக வெயிட் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து எவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணீங்க, என்ன நடந்தது, அது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். 2020 ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். 2020 ஸ்டார்ட் பண்ணோன்னே கொரோனா. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அது இன்னமும் வந்து ரிலீஸ் ஆகும். தமிழ். ஓகே. அது ஆக்சுவலி அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ லவ் டுடே எனக்கு 2021 எண்ட் லவ் டுடே வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கிங், அண்ட் தென் வானவன், அப்புறம் சுஜாதா மேம் ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபிலிம். ஸோ அப்படியே வந்துட்டு ஸோ அது கொஞ்சம் ஓகே ஆச்சு. பட் தென் ஹார்ட் ஒர்க்கிங், நான் சொன்ன மாதிரி எல்லா பாசிபிள் வேஸும் நான் ட்ரை பண்ணுவேன். நான் டயர்டே ஆக மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சது தான், ஓகே பண்ணலாம். நம்மளுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ரிசல்ட் வரலன்னு தெரிஞ்ச அப்புறம் சரி நம்ம நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் வேற ஏதாச்சும் லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சேஞ்ச் ஆனது தான். ஆக்சுவலி என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க? இதெல்லாம் கூட பண்ணியிருக்கேன் நான், ஆக்டிங்காக மீடியாக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க சோஃபார்? எனக்கு வந்து என்னோட கசின் சிஸ்டரும் வந்துட்டு மீடியா லைனில் இருக்காங்க. அவங்க வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர் அவங்க. ஸோ அவள் த்ரூ வந்து எனக்கு எங்கே ஆஃபீஸ்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அவள் சொல்ல இந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்லாம் இருக்குன்னு. எனக்கு அங்கே வந்து ஆடிஷன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கும். லைக் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக போயிட்டு இருக்கோம், எனக்கு கேரக்டர் இல்லைனா கூட நான் போயிட்டு அங்கே ஆடிஷன் கொடுத்துட்டு வருவேன். எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க, நான் வந்து ஆக்ட் பண்ணி வைக்கிறேன், நான் ஆக்ட் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல என்னோட ஆடிஷன் ஒன்று இருக்கும். ஸோ நான் போய் நான் வந்து கொடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற என்ன பண்ணலாம், வேற எப்படி நுழையலாம் அப்படி அந்த ஒரு சென்டர் சர்க்கிள்குள்ளே எப்படிலாம் உள்ள வரலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே. அப்புறம் வந்து ஒரு இது சன் மியூசிக் வந்து ட்ரை பண்ணேன். அங்கே வந்து ஆங்கரிங் சரி அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது அங்கே இன்டர்ன்ஷிப்பாக தான் போனேன். அதுக்கப்புறம் அப்போவே அன்ஃபோல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே வெளில வந்துட்டு. இது வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆடிஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கொடுத்துருப்பீங்க? நான் ட்ரிபிள் வரைக்குமே நான் ஆடிஷன் பண்ண தான் நினைக்கிறேன். ட்ரிபிள் கூட அவர் வந்து நிதிஷ் அவர் வந்துட்டு எனக்கு ஒரு வாட்டி சௌமி வந்து பார்க்கணும், நான் வந்து கேட்குறேன்னு நினைக்காதீங்க. லைக் அவர் கேட்கல, அசிஸ்டன்ட் டிரெக்டர் கோ டைரக்டர் கேட்டிருந்தாரு. அவர் டேரக்டர் வந்து சௌமி ஒரு வாட்டி பார்க்கணும், பிகாஸ் அவங்களால அது சௌமின்னு அவர் ஃபீல் பண்ணேன், அவர் மைண்டில் இருந்த கேரக்டரில். ஸோ அதால் நான் வந்து அது எப்போவே பண்ணியிருக்கேன், கவுண்டே இல்லை. ஒரு 40 ஆடிஷன்ஸ் பண்ணியிருப்பேன். நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், இன்க்ளூடிங் ஆட்ஸ் எல்லாமே. இப்போ எது இனிமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று பண்ணுறப்பையும் இந்த ஆடிஷன் சரியாக வரல, ரிஜெக்ட் ஆனாலுமே உங்களுக்கு அது ஹர்ட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு இல்லை என்ன தெரியுமா, நம்ம ஒரு கேரக்டர் வந்து ஆடிஷன் கொடுக்குறோம், அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வேணான்னு அர்த்தம் இல்லை, அவங்க நினைக்கிற கேரக்டரில் நம்ம உட்கார மாட்டோம், அதுதான் ரீசனாக இருக்கும். நான் இப்போ அசோசியேட் டிரெக்டர்ஸ் எல்லாரும் கூட நான் இப்போ ட்ராவல் பண்ண போல தெரியுது, 5 பேருமே வந்து ஒரு 5 ஆர்டிஸ்ட் மைண்டில் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து 5 பேருமே பயங்கர ஒரு காம்படிட்டிவ்ங்களா இருப்பாங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நீங்கள் அந்த ரோல் 5 பேராலையுமே பண்ண முடியும், ஆனால் டேரக்டருக்கு மட்டும் தான் தெரியும் யாரால் அது பண்ண முடியும்னு. யாரு ஆமாம், அவர் ஒன்று யோசிச்சிருப்பாரு, இந்த ஸ்மைல் சௌமிக்கு இருக்கணும், இப்படி ஒரு எனக்கு வந்துட்டு அவர் சொல்லுவார், என் கண்ணில் ஒரு கவலை இருந்தது அப்படின்னு சொல்லுவார். ஒரு மாதிரி உன்னால் அந்த ஒரு மாதிரி ஏதோ இழந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அப்படிதான் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அது வந்து இப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம நல்லா இல்லை, நம்ம நடிக்கலன்னுலாம் இல்லை, டேரக்டருக்கு ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும், இது அந்த கேரக்டர் இவ இல்லை, இவ நல்லா பண்ணுறா, பட் இது அந்த கேரக்டரில் உட்கார மாட்டா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து சௌமிக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆடிஷன் பண்ணாங்க, எப்படி வந்து சௌமியில் நீங்கள் வந்தீங்க? சௌமி வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் எப்போ வந்து வேண்டான்னு இல்லை, ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ரைமரியாக ஒன்று வச்சுக்கலாம் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு போகும்போது தான் எனக்கு
ட்ரிபிள் டி வந்தது. திருப்பி ஓகே ஃபைன், நல்ல ஒரு அது ஃபேலிமி டிரெக்டர். எனக்கு நம்மளுக்கு மலையாளம் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு மாதிரி கதையாக போகும், ஃபேமிலியாக போகும், நம்ம ரொம்ப ரொம்ப டெப்த் இருக்கும் அங்கே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ அவர் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சௌமி வந்து ஆடிஷன் அமிச்சா அவங்களுக்கு பிடிச்சது. நரேஷன் நான் போகும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படின்னா நிதிஷ் அவர் அசோசியேட் டைரக்டர், டைலாக் ரைட்டர் 3 பேருமே இப்படி 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 உட்காந்துருக்காங்க. ஸோ நிதிஷ் அவர் நரேட் பண்ணுறாரு. எனக்கு நரேட் பண்ண போது அவர் தமிழ் வந்து மலையாளம் ஒரு மாதிரி தமிழ் பேசுறாரு, பட் ரொம்பலாம் இல்லை. ஸோ 2 years இங்கே இருந்தார் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ் பண்ணுற தமிழ் தான் பேசுவார். ஸோ அவர் ஒன்று நம்ம சொல்ல போது டக்குன்னு வந்து நம்மளுக்கு புரியாது. டக்குன்னு நான் இப்படி பார்ப்பேன், டக்குன்னு இவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல். நம்ம கதை சொல்ல போகிறோம் அவளுக்கு, இந்த மாதிரி நான் டக்குன்னு திக்கிட்டேன்னா நீ சொல்லணும், நீ திக்கிட்டேன்னா இவர் சொல்லணும். இது ரெடியா வந்திருக்காங்க, பிளானா வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி. ஏன்னா நெக்ஸ்ட் அதை தம்பி ராமையா சாருக்கு சொல்லணும். ஸோ இவளை வச்சு ஒரு டெஸ்டிங் ராட் மாதிரி வந்து இவ்வளோ இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஓகே நான் கேட்குறேன். அவர் வந்து இப்படி இது ஒன்று அப்படின்னு சொல்லி நல்லா ஆன்னு கேட்குறேன். டக்குன்னு வந்துட்டு எனக்கு புரியல நல்லா அப்படின்னு கேட்டோன்னு டக்குன்னு இவர் சொல்லுவார். அது என்னன்னா அப்படின்னு நான் டக்குன்னு இவர் சொல்ல போறேன்னா இவரே சொல்லுவார். இப்படிதான் போச்சு கான்வர்சேஷனே. டயர்ட் ஆகிட்டேன் நான். அப்படியே அப்படியே ஸ்பின் ஆரம்பிச்சிருச்சு தலை. அதுக்கப்புறம் அவங்க ஏஞ்சிட்டோடனே நல்லா நான் போய் எனக்கு வந்து அப்புறம் கதை எப்படி இருந்ததுனோடனே நைஸ். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மலையாளம் இங்கே ஒரு தமிழ், இங்கே ஒரு தமிழ், அது எல்லாமே எனக்கு ப்ராசஸ் ஆக. பட் எனக்கு அந்த கோர் நான் பிடிச்சிட்டேன், என்ன டெப்த் இருக்க போகுது சௌமிக்கு. ஸோ அது அப்புறம் அங்கே ஷூட் போய் அப்படியே டெவலப் ஆனது தான். ஸோ இப்படிதான் அவர் வந்து தமிழ் பொண்ணு வேணும்னு கேட்டார். அண்ட் இது பார்க்கிங் அவங்க ஒரு 4 ஆப்ஷன்ஸை பார்த்துருந்தாங்க போல். அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன பார்த்தாங்க, ஆடிஷன் பண்ணாங்க, இவ கரெக்டாக இருக்கா. ஓகே, நீங்க வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஒரு மலையாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் யூ ஹேவ் லைக் கர்லி ஹேர், அந்த பாக்குறதுக்கு வந்து மலையாளி நினைச்சிட்டேன். ஆக்சுவலி பேசிக்கலி நீங்க இங்க தமிழ்நாட்டுல சென்னை பொண்ணா? சென்னை சென்னை. பார்த்தா சுத்தமா அப்படி தெரியலையேங்க. எல்லாம் நேத்து கூட நீங்க பெங்களூர் தானே சொன்னேன். இல்லைங்க நான் பெங்களூர் இல்லைங்க. அப்புறம் ஒருத்தவங்க தெலுங்கு சொல்லுவாங்க. நான் பேசுறது அப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ நான் இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு வரேன்ல, ஒரு மலையாளம் டீமோட டிராவல் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஒரு தமிழ் பேசுறாங்க நம்ம கிட்ட. நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு கொஞ்சம் திணறிடுது. இப்போ கூட எனக்கு திக்குது லைட்டா. அப்படியே நான் சரளமா மலையாளம் பேசிடலாம் அர்த்தம் இல்லை. பட் அவங்க பேசுறது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் ஒன்னா இருக்கனால அது செட் இதாயிடுது. பட் தமிழ் இதை சென்னை தான், இங்கதான் படிச்சேன், இங்கதான் வளர்ந்தேன். அம்மா அப்பாவும் சென்னை தான். நான் மார்க் சென்னை தமிழ். அடுத்து வந்து ஒரு மீம்கே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா அப்படியே பேசிட்டோம். செகண்ட் ஒன் டு ஸ்டே. எஸ், கீழே பாத்தீங்களா இல்லையா டிராகன்? சோ இது எப்படி இருந்துச்சு? இந்த மீம்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா நீங்க? இது வந்து எங்களோட நாங்க ட்ரிபிள்டிக்கு ஒரு குரூப் வச்சிருக்கோம். ஸோ எனி அப்டேட்ஸ் அந்த குரூப்க்கு வரும். இதை எனக்கு அமிச்சு நான் வந்து எனக்கு ரொம்ப கூச்சமாயிடுச்சு. இங்க முன்னாடி புகழாதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துக்கிட்டு எனக்கு கலாய்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியாவும் இருக்கு, அட் சேம் டைம் கொஞ்சம் ஷையாவும் இருக்கு. அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாகுது. இவங்க கேரக்டர் சூப்பரா இருக்கும், ஆனா வந்து இந்த ரோல் மட்டும் தான் இது பண்ண முடியும், அவங்களால வந்து லைக் ஹோல் லீடா புல் ஆஃப் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஐ திங்க் உங்களுக்கு வந்து நீங்க பேரே பிரார்த்தனைன்னு வச்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இன்பில்ட்டா உங்களுக்கு ஒரு லக்கி இருக்குன்னு தோணுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? லக்கி இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? எனக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் வந்துருது. நீங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்க வருவீங்க. அது பிரேக் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ஒரு வாட்டி பிரேக் பண்ணிட்டா, அதுதான் ட்ரிபிள்டில தான் நான் அது பிரேக் பண்ணேன். அந்த லக்கின்னு இல்லை, அதான் நான் அது பிரேக் பண்ண தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்த கேப் எடுத்த ரீசனும் அதான். எனக்கு ப்ராஜெக்ட் வரல, வந்தது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி ரோல்ஸ் தான். நீங்கள் இதுதான் பண்ணி நம்மள அந்த கேடர் தான் ஒன்று இருக்கும். ஓகே இதுதான் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி. பட் அதை பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணேன். அந்த வெயிட் இஸ் ஒர்த். அண்ட் ஆஃப்டர் பார்க்கிங் உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ்க்குலாம் அப்ரோச் பண்ணாங்க? வானவன் லீடு தான். வானவன் லீடு. வானவன் என் லவ் டுடேக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த துரு கேரக்டர்ஸ் வந்தது. பார்க்கிங்க்கு அப்புறம் கொஞ்சம் பார்க்கிங் அப்புறம் ஏதோ ட்ரிபிள்டி பார்க்கிங் பார்த்தது, அந்த அழுகிறது எல்லாம் பார்த்து ஒரு எமோஷ்னல் இது நிறைய வந்தது. உங்களுக்கு வந்து இஸ் இட் டஃப் டு பிரேக் தட் ஸ்டீரியோ டைப், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? கண்டிப்பா அது டஃப். ஒன்லி இட் இஸ் டஃப், வெரி டஃப்.
அது நம்ம ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அந்த கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். பேஷன்ஸ் இருந்தால் நான் பிரேக் பண்ணிட்டு வந்துடலாம். அது இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுறது தான். ட்ரை பண்ண போது கிடச்சிரும். உங்களுக்கு கிடைச்ச கேரக்டர் லைக் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பொண்ணாக பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ திருப்பி வர அப்ரோச்சஸ் எல்லாமே அதை சார்ந்தது மாதிரி தானே இருக்கும். ஆமாம், அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த அது எல்லாமே அப்படிதான் இருக்கும். பட் நம்ம வந்து கொஞ்சம் இல்லை, இது இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே போகணுன்னு இருக்கோம், நம்ம கிளியராக இருந்தால் ஓகே. அந்த பேஷன்ஸ் தான். பட் வரும் ஒரு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுறவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனாகவே நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் அது ஒரு நெக்ஸ்ட் ஒன்று வரும். நீங்கள் இப்போ ஒரு பபுளில் இருக்கீங்க, அது நெக்ஸ்ட் பபுளுக்கு நீங்கள் போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தான் பொறுத்து தான். ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா லைஃப் பிஃபோர் டிடிடி ஆஃப்டர் டிடிடி வந்து என்ன மாதிரி உங்களுக்கு லைக் ஆடியன்ஸோட ரிசப்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா? பிஃபோர் டிடிடியும் சரி, நான் சொல்லுவேன் இந்த ஒரு பபுள்லேருந்து இன்னொன்று பபுள் சொன்னேன்ல, லவ் டுடே பார்க்கிங்கில் நான் அவ்வளோ ஆக்டிவ் இல்லை இன்ஸ்டாவில், இப்போவும் அவ்வளோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ கொஞ்சம் எங்கேஜ் ஆகிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு அதுதான் வந்த கம்ப்ளைண்ட். நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ஃபோட்டோ போடுங்க, தயவு செஞ்சு எங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். நான் ரிப்ளைலாம் பண்ணுவேன், பட் நான் ரொம்ப ஆக்டிவ் இல்லை. நீங்கள் திடீர்னு நாங்கள் மறந்துடுறோம் நீங்கள் எப்படி ஒருத்தவங்க இருந்தது, அதெல்லாம் எனக்கு இப்போ நான் போடுற இதுலலாம் மெசேஜஸ் கமெண்ட்லாம் வருது. ஸோ இப்போ மேபி நான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே, நம்ம வந்து எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லலாம். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பராக தக்க வச்சுக்க அதுக்காக நான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே ஃபைன், நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அது நம்ம மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது, நம்ம ரொம்ப சைலண்ட்டாக வந்திருக்கோம், நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் கொஞ்சம் யோசிக்கணும். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து லைக் ப்ரெஷராக இருந்திருக்கா? நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணுமா இருக்க வேணாமன்றது உங்கள் சாய்ஸு. ஆக்சுவலி அது ப்ரெஷர் இல்லை, நான் வந்து இதுதான் நான் ஆசைப்படுறேன், நான் ஒரு விஷயம் நான் ஆசைப்படுறேன், அது நான் இதெல்லாம் இருக்கணும், இது இருந்தால் தான் அது என்னால் பண்ண முடியும்ல. ஸோ ஆமாம், கண்டிப்பாக எனக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் எனக்கு வேணும், எனக்கு வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், எனக்கு அவங்க அதுக்கு தான் நான் இவ்வளோ வந்து 45 days வந்து நாங்கள் வந்து சோறு தண்ணி இல்லாமல் நாங்கள் யாரும் ரொம்ப எல்லாருமே பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து இந்த ரெகக்னைசேஷனுக்கு தான். அது வந்து என் சைடில் நான் எதுவுமே போடலன்னா மிஸ்டேக் இஸ் ஆன் மீ. ஸோ அதுவும் நான் இப்போ பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Let's go holidays. Travel beyond boundaries. மஹல்லா ஜமாத் மாநில மாநாடு கும்பகோணம். சிறப்புரை முதல்வர் மு.க. ஸ்டாலின். நாள் 28 ஜனவரி 2026. நேரம் மாலை 4 மணி.